Hello and welcome to Score Clever's Daily Current Affairs podcast. நான் உங்கள் நிலா. அண்ட் நான் உங்கள் சிபி. பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸை சுட சுட ஃபன்னாகவும் ஈஸியாகவும் கற்றுக்க நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போறது January 23, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த எல்லா நியூஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அந்த பிடிஎஃப் ஃப்ரீ. Absolutely. மத்த சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கியூரேட் பண்றாங்க. அதனால தான் ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंसல கிட்டத்தட்ட 80% நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. That's a huge achievement. மத்த டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண பல क्वेश्चंஸை கூட நாம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி மற்றவங்களை விட 5 மடங்கு குறைவான கண்டென்ட்ல அதிக பெர்ஃபார்மன்ஸ் தராங்க. ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கான முதல் நியூஸ் என்ன? முதல் நியூஸே ஒரு செம மாஸான அப்டேட். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவோட முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினை கொடியசைச்சு தொடங்கி வச்சிருக்காரு. வாவ், வந்தே பாரத்ல ஸ்லீப்பரா? அப்போ இனிமே லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் செம கம்ஃபர்டபுளா இருக்குமே. இது எந்த ரூட்ல போகுது? இது காமக்யா ஹவுரா காமக்யா ரூட்ல போகுது. அதாவது கவுஹாத்தில இருக்கிற காமக்யாவையும் கொல்கத்தால இருக்கிற ஹவுராவையும் கனெக்ட் பண்ணுது. ட்ரெயின்ல மொத்தம் 16 கோச்சஸ் இருக்கு அண்ட் 3 கிளாஸ்ல டிராவல் பண்ணலாம். சூப்பர். அடுத்ததா ஒரு பேங்கிங் நியூஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதாவது டிஎஃப்எஸ், எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கூடவும் சேர்ந்து ஒரு புது பேக்கேஜ் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன பேக்கேஜ் அது? யாருக்காக? இதுக்கு பேரு காம்போசிட் சேலரி அக்கவுண்ட் பேக்கேஜ். இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகவும், அதாவது குரூப் ஏபிசின்னு எல்லா கேடர்ஸுக்கும் இது பொருந்தும். இது ஒரு யூனிஃபைட் ஃபினான்ஷியல் சொல்யூஷன். யூனிஃபைட் சொல்யூஷன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். பேசிக்கலி இது மூலமா அவங்களுக்கு என்ஹான்ஸ்ட் பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் கார்டு ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ்னு எல்லாமே ஒரே பேக்கேஜ்ல கிடைக்கும். ஸோ அவங்க ஃபினான்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். காட் இட். இது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் அப், பிஎம் மோடி அசாம்க்கு விசிட் பண்ணிருக்கார் போல. ஆமா, கவுஹாத்தில இருக்கிற சருசாஜே ஸ்டேடியம்ல நடந்த பகுரும்பா துவவ் 2026 ஈவெண்ட்ல கலந்துகிட்டார். இது போடோ சமூகத்தோட ஹெரிட்டேஜை கொண்டாடுற ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட். ஓ நைஸ். அங்க வேற என்னென்ன நடந்தது? அங்கதான் முக்கியமான ஒரு விஷயமே நடந்தது. 86 கிலோமீட்டர் நீளமுள்ள கசிரங்கா எலிவேட்டட் காரிடார் ப்ராஜெக்டுக்கு பூமி பூஜை செஞ்சாரு. இதோட மதிப்பு சுமார் 6950 கோடி ரூபாய். எலிவேட்டட் காரிடார்னா ஃப்ளைஓவர் மாதிரி இருக்குமா? எக்ஸாக்ட்லி. கசிரங்கா நேஷனல் பார்க்ல வனவிலங்குகள் சாலையை கடக்கும்போது விபத்து நடக்காம இருக்க சாலைய உயரமான தூண்கள் மேல கெட்டுவாங்க. அதுதான் எலிவேட்டட் காரிடார். இது விலங்குகளுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. இதோட சேர்த்து கலியாபோர்ல இருந்து 2 புது அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸையும் வர்ச்சுவலா தொடங்கி வச்சாரு. கிரேட் இனிஷியேட்டிவ் ஃபார் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். அடுத்த நியூஸ் என்ன? வைப்ரண்ட் குஜராத் ரீஜனல் கான்ஃபரன்ஸ் 2026. இதையும் நம்ம பிரதமர் தான் ராஜ்கோட்ல இருக்கிற மார்வடி யூனிவர்சிட்டியில தொடங்கி வச்சிருக்காரு. இது கட்ச் அண்ட் சௌராஷ்டிரா ரீஜன்ஸ்க்கான கான்ஃபரன்ஸ். பார்ட்னர் கண்ட்ரீஸ் யாரெல்லாம்? ஜப்பான், சவுத் கொரியா, ருவாண்டா அண்ட் யூக்ரைன் தான் பார்ட்னர் கண்ட்ரீஸ். இதுல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஒரு ஹெல்த் பெவிலியன் அமைச்சிருக்காங்க. அதோட தீம் ஸ்வஸ்த் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத். இந்த கான்ஃபரன்ஸ்ல ஏதாவது பெரிய எம்ஓயு சைன் ஆச்சா? பெரிய எம்ஓயுவா? இங்க பாருங்க, மொத்தம் 5492 எம்ஓயு சைன் ஆகிருக்கு. மொத்த மதிப்பு 5.87 lakh crore ரூபாய். இந்திய பணத்துல சொன்னா தலை சுத்திடும். சோ $70 billion வச்சுக்கலாம். அதேங்கப்பா, 5492 எம்ஓயுஸா? கையெழுத்து போட்டு போட்டு கையெல்லாம் வலிச்சிருக்குமே. இதுல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கூட ஒரு பெரிய கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்களே. ஆமா, அடுத்த 5 வருஷத்துல குஜராத்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணி 7 lakh crore ரூபாய் முதலீடு பண்ண போறாங்களாம். இதுல ஜாம்நகர்ல இந்தியாவோட மிகப்பெரிய ஏஐ ரெடி டேட்டா சென்டரும் அடங்கும். அமேசிங். அடுத்ததா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், அதாவது எம்ஐபி, அண்ட் த ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர், அதாவது பிஎஸ்ஏ பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. ஆமா, அவங்க இன்ஸ்பைரிங் இன்னோவேட்டர்ஸ் நயே பாரத் கி நயி பெஹச்சான் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இதுக்கு யாரோட கொலாபரேஷன் இருந்துச்சு? இது நெட்ஃபிளிக்ஸ் ஃபண்ட் ஃபார் கிரியேட்டிவ் ஈக்விட்டியோட கொலாபரேஷன்ல உருவாக்கப்பட்டது. இந்தியாவோட இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவ் செக்டார்ஸுக்கு நடுவுல இருக்கிற கேப்பை குறைக்கிறது தான் இதோட நோக்கம். ஓகே, இப்போ பேங்கிங் செக்ஷனுக்கு போலாம். கனரா பேங்க் பத்தி ஒரு அப்டேட்.
எஸ், கனரா பேங்க் என்பிசிஐயோட ஒரு சப்சிடரியான என்பிசிஐ பீம் சர்வீசஸ் லிமிடெட், அதாவது என்பிஎஸ்ஸில் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. அவங்களோட பேங்கிங் ஆப் கனரா i1 பேல யூபிஐ டெக்னாலஜியை இன்டகிரேட் பண்றதுக்காக. இதுல என்ன ஸ்பெஷல்? எல்லா பேங்கிங் ஆப்லயும் யூபிஐ இருக்கே. இருக்கு, ஆனா இது என்பிஎஸ்எல்லோட பிளக்-இன் பேஸ்ட் யூபிஐ சொல்யூஷன். இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ற முதல் பேங்க் கனரா பேங்க். ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன்டகிரேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இன் த மார்க்கெட். தட்ஸ் அ குட் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட், ரேசர் பே பத்தி ஒரு நியூஸ். ரேசர் பே POS, அதாவது ரேசர் பேயோட ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ் பிரிவு இப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. இனிமே அவங்க ஒரு ஆஃப்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டரா செயல்படலாம். ஆஃப்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர்னா? நாம கடைகள்ல கார்டு ஸ்வைப் பண்றோம்ல, அந்த மாதிரி பிசிக்கல் டிரான்சாக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்றது தான். இதோட ரேசர் பே இப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து 3 முக்கியமான லைசன்ஸையும் வச்சிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர், கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர் அண்ட் இப்போ ஆஃப்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர். So, Razorpay is now a triple threat in the payment space. Okay, ஒரு சின்ன பிரேக். அட்டென்ஷன் ஆஸ்பிரன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை படிக்க கஷ்டமா இருக்கா? படிச்சதெல்லாம் மறந்து போகுதா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆல்சோ, இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினெட்லி, உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவ் பேக் டு தி நியூஸ். வெல்கம் பேக். அடுத்தது அக்ரிமெண்ட்ஸ் பகுதி. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது NHAI, கொன்கன் ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிடெட் KRCL கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? 2 ஆர்கனைசேஷன்ஸும் கோஆப்ரேட் பண்ணி ரிசோர்ஸஸை ஆப்டிமைஸ் செஞ்சு இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth அண்ட் கனெக்டிவிட்டியை சப்போர்ட் பண்றதுக்கு தான். பேசிக்லி டீம் ஒர்க் டு பில்ட் பெட்டர் ரோட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி. மேக் சென்ஸ். அடுத்ததும் ஒரு பார்ட்னர்ஷிப் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் MSDE, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் WEF கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. இது எதுக்கு? பேர்லயே ஸ்கில் இருக்கு. ஸோ ஸ்கில்லிங் சம்பந்தப்பட்டதா? கரெக்ட். இந்தியாவோட ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், அதாவது TVET ஈகோசிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான். இந்த கொலாபரேஷன் கீழே ஸ்கில்ஸ் ஆக்சிலரேட்டர்னு ஒரு பிளாட்ஃபார்மை இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஸ்கில்ஸ் ஆக்சிலரேட்டர், இன்ட்ரெஸ்டிங் நேம். ஆமா, இது ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஸ்கில் கேப்ஸை சரி செய்ய இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் மூலமா அதை ஆக்சிலரேட் பண்ணும். சூப்பர்ப் இனிஷியேட்டிவ். இப்போ ரிப்போர்ட்ஸ் பகுதிக்கு வருவோம். நீத்தி ஆயோக் MSME எஃபிஷியன்சி பத்தி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. MSMEனா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். என்ன சொல்லுது அந்த ரிப்போர்ட்? ரிப்போர்ட்டோட தலைப்பு அச்சீவிங் எஃபிஷியன்சிஸ் இன் MSME செக்டர் த்ரூ கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ். ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் MSME கீழே இருக்கிற 18 ஸ்கீம்ஸ்க்கு ஒரே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. இதனால ஃப்ராக்மெண்டேஷன், டியூப்ளிகேஷன் அண்ட் இன்எஃபிஷியன்சி ஏற்படுதுன்னு சொல்லுது. ஸோ பேசிக்லி ஒரே வேலைக்கு பல பேர் போட்டி போடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்காங்க? An AI-powered centralized digital platform for MSMEs-ஐ உருவாக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஸ்கீம்ஸ், கம்ப்ளையன்ஸ், ஃபைனான்ஸ், மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ்னு எல்லாமே இன்டிகிரேட் ஆகியிருக்கும். Sounds like a one-stop shop for MSMEs. Very good. Next, PLFS data. ஆமா, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே மந்த்லி புல்லட்டின் ஃபார் December 2025 நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் NSO ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 15 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 4.8% ஸ்டேபிளா இருக்கு. மத்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி இருக்கு? ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ 53.4% அதிகரிச்சிருக்கு. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அதாவது LFPR 56.1% உயர்ந்திருக்கு. முக்கியமா பெண்களோட LFPR 35.3% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு நல்ல சைன். Definitely a positive trend. Now let's move to defense. எக்ஸசைஸ் தோஸ்தியோட 17th எடிஷன் நடந்திருக்கு. இது ஒரு ட்ரைலேட்ரல் கோஸ்ட் கார்டு எக்ஸசைஸ். ட்ரைலேட்ரல்னா 3 நாடுகள். இந்தியா கூட வேற யார் யார்? இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் த மால்டீவ்ஸ். இந்த தடவை மால்டீவ்ஸ் தான் இந்த எக்ஸசைஸை ஹோஸ்ட் பண்ணாங்க. மெயில்ல தான் இனாகிரேஷன் நடந்தது. இந்தியன் கோஸ்ட் கார்டு, ஸ்ரீலங்கன் கோஸ்ட் கார்டு அண்ட் மால்டீவ்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இதுல கலந்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் த்ரூ சீஸ், நைஸ். அடுத்தது பிசினஸ் நியூஸ். யூபில ஒரு புது சேட்டலைட் சென்டர் திறந்திருக்காங்க. ஆமா, கல்கோட்டியஸ் யூனிவர்சிட்டி கிரேட்டர் நொய்டால இருக்கிறவங்க கேம்பஸ்ல IIT மண்டி கேட்டலிஸ்ட் சேட்டலைட் சென்டரை தொடங்கி வச்சிருக்காங்க.
இது டீப் டெக்னாலஜி வெஞ்சர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்குபேஷன் மென்டர்ஷிப் அண்ட் ஃபண்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். குட் ஃபார் த ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் டெக் ஜாயின்ட்ஸ் பத்தி ஒரு நியூஸ். விக்கிமீடியா ஃபவுண்டேஷன், அதாவது விக்கிபீடியாவை நடத்துறவங்க மைக்ரோசாஃப்ட், மெட்டா அண்ட் அமேசான் கூட ஒரு பெய்டு பார்ட்னர்ஷிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாவ், எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? விக்கிபீடியாவில் இருக்கிற கான்டென்ட்டை AI ட்ரைனிங்க்கு யூஸ் பண்றதுக்கு தான். இந்த அக்ரிமெண்ட்டை விக்கிபீடியாவோட 25th ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. So, a quarter-century gift to themselves and the AI world. Now, a very important news from the world of science. எஸ், a legend retires. நாசா ஆஸ்ட்ரோநாட் சுமிதா வில்லியம்ஸ் 27 வருஷ கரியருக்கு அப்புறம் ஒஃபிஷியலா ரிட்டையர் ஆகிட்டாங்க. 27 years, what a journey. அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க மொத்தம் 3 மிஷன்ஸ்ல 608 டேஸ் ஸ்பேஸ்ல இருந்திருக்காங்க. இது ஒரு நாசா ஆஸ்ட்ரோநாட்க்கு செகண்ட் மோஸ்ட் டைம். அப்புறம் ஒரு ஃபீமேல் ஆஸ்ட்ரோநாட்டா அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் செஞ்சதுக்கான ரெக்கார்டும் இவங்க கிட்ட தான் இருக்கு. மொத்தம் 9 ஸ்பேஸ் வாக்ஸ்ல 62 hours and 6 minutes. Unbelievable. அவங்க வேற என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்காங்க? ஸ்பேஸ்ல மேரத்தான் ஓடின முதல் ஆள் 2007, ட்ரையத்லான் செஞ்ச முதல் ஆள் 2012 அண்ட் ஒரு புது ஆர்பிட்டல் ஸ்பேஸ் கிராஃப்டோட ஃப்ளைட் டெஸ்ட்ல பங்கெடுத்த முதல் பெண்ணும் இவங்க தான். ட்ரூலி அன் இன்ஸ்பிரேஷன். அவங்களோட கடைசி மிஷன் எப்படி இருந்துச்சு? அது போயிங்ஸ் ஸ்டார் லைனர்ல ஒரு 8-day டெஸ்ட் ஃப்ளைட்டா தான் ஜூன் 2024ல ஆரம்பிச்சது. ஆனா டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ்னால அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 286 டேஸ் தங்கி கடைசியா மார்ச் 2025ல ஒரு SpaceX க்ரூ டிராகன் மூலமா பூமிக்கு திரும்பினாங்க. What a dramatic final mission. Okay, moving on to appointments. பாக்ஸர் விஜேந்தர் சிங் ஏஷியன் பாக்ஸிங் கவுன்சில், அதாவது ABCOவோட மெம்பரா நியமிக்கப்பட்டுள்ளார். இத பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விஜேந்தர் சிங், தி லெஜெண்ட், இந்தியாக்கு ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் மெடல் இன் பாக்ஸிங் வாங்கி கொடுத்தவர் இல்லையா? கரெக்ட். 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் வாங்கி வரலாறு படைச்சார். கிரேட் நியூஸ். ஃபைனலி புக்ஸ் செக்ஷன். ஒரு ஆட்டோபயோகிராஃபி பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. ஆமா, நம்ம வைஸ் பிரசிடென்ட் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் பழனிவேலு கட்ஸ் என்ற ஆட்டோபயோகிராஃபியோட ஹிந்தி எடிஷனை நியூ டெல்லியில ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை எழுதினது யாரு? இது பிரபலமான சர்ஜன் டாக்டர் C. பழனிவேலு அவர்களோட ஆட்டோபயோகிராஃபி. லாப்ரோஸ்கோபிக் அண்ட் ரோபாட்டிக் சர்ஜரியில அவரோட இன்னோவேஷன் ஜேர்னி பத்தி இந்த புக் சொல்லுது. இதோட ஒரிஜினல் இங்கிலீஷ் எடிஷன் ஜூலை 2024ல ரிலீஸ் ஆச்சு. வண்டர்ஃபுல். இதோட இன்னிக்கான நியூஸ் முடியுது. வெயிட், ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நீங்க எல்லாரும் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. தினமும் இரவு 8 மணிக்கு அன்னன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். ஓ வாவ், an IPL for current affairs. சூப்பர் ஐடியா. ஆமா, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். அந்த மாசம் கடைசி வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக் கடைசியில வின் பண்றவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ அஸ்பைரன்ஸ், இன்னைக்கே பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். With that, it's a wrap for today. Thanks for tuning in to Score Clever. நாங்க நாளைக்கு இதே மாதிரி fresh and important newsோட உங்களை சந்திக்கிறோம். Until then, keep learning, keep growing. Bye.